இது போதுன்னு பணம் காசு என்ற கீழானவைகளை கேட்காதீங்க. மேலான ஞானத்தை கேளுங்கள். தேவ ஆவியானவருடைய அனுகிரகத்தை கேளுங்க. தேவனுடைய செயல் என் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று கேளுங்க. பணம் காசு எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய ஞானம் வரும் பொழுது அது பணத்தை கொண்டு வரும், ஆஸ்தியை கொண்டு வரும், மக்களை கொண்டு வரும். உங்கள் முக தரிசனத்தை தேடி அநேக ஞானிகளும் காத்து கிடப்பார்கள், அநேக அரசர்கள் காத்து கிடப்பார்கள். ஆகவே நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது ஞானம். நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அறிவு, விவேகமான புத்தி. எதை எங்கே யாருக்கு எப்படி சொல்ல வேண்டும் செய்ய வேண்டும் என்கிறதான அந்த புத்தியை நீங்கள் கேளுங்கள். அப்படி நீங்கள் கேட்பீர்களே ஆனால் நீங்கள் ராஜாவுக்கு அருகில் அமர்ந்து ராஜாவுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். அநேக வெகுமதிகளும் அநேக பரிசு பொருட்களும் அநேக விலை உயர்ந்ததான வீடுகளும் உங்கள் விரல் அசைவுக்கு காத்திருக்கக்கூடிய மக்களையும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இழிவான ஆதாயத்தை தேடி தேடி ஓடி ஓடி சம்பாதித்துக் கொண்டிருக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் கருத்தாய் ஜெபியுங்கள். பாருங்க, தானியேல் ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற ஞானத்தை எனக்கு தாரும் என்று ஜெபித்தார். தேவன் அதை கொடுத்தார். ராஜாவுடைய கனவுக்கும் பதில் வந்தது. ராஜ்யத்தில் இவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்திலே நீங்கள் கேட்கிறவைகள் எவைகளோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த மாதம் வானம் திறந்திருக்குது. இந்த மாதம் தேவனுடைய அனுகிரகங்கள் உங்களை சுற்றி செயல்படுகிறத நீங்கள் காண போகிறீங்க. நீங்கள் உழண்டு கொண்டிருக்கிறது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்குள் போராடி கொண்டிருக்கிறது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்வுக்குரிய போராட்டங்களுக்கு பணம் உங்களை ஒருவேளை அழித்து கீழே இழுக்கிற சக்தியாக இருக்கலாம். நீங்கள் முன்னேற முடியாதபடிக்கு சாப வல்லமைகள் உங்கள் கால்களை கட்டி கீழே இழுத்து கொண்டிருக்கிறதா இருக்கலாம். அல்லது உங்களுக்கு எதிரடியாய் செயல்படுகிற மனுஷர்கள் அதிகமாக உங்களை அழிக்க தேடிக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கேளுங்கள், கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேளுங்கள், கர்த்தரிடத்தில் உங்கள் பிரச்சனைகளை ஜெபத்திலே தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரே, இதெல்லாம் இருந்தால் தான் என்னால் வாழ முடியும் என்று சொல்லி உங்களை சாஷ்டாங்கமாய் ஒப்பு கொடுத்து நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் கருத்தாய் அதை கேட்டு பரிசீலனை பண்ணி பரலோகத்தில் இருக்கிற அவருடைய சிங்காசனத்தில் உங்களுடைய ஃபைலை எடுத்து படித்து பார்த்து டிக் பண்ணி இப்போவே சேங்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி இந்த மாதம் அத்தாரிட்டியோட சைன் பண்ணி சீல் வச்சு தேவன் உங்களுக்கு அனுப்புவார். அநேக தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். அநேக பொருளாதாரத்தில் மாற்றங்கள் வரும். உங்கள் வாழ்வில் உங்களை அழித்து கொண்டிருந்த சூழ்நிலைகள், கயிறுகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டது போல அது விடுதலை உண்டாக்கும். உங்களை அழித்து கொண்டிருந்த பின்னோக்கி இழுத்த எல்லா சங்கிலிகளும் முறிக்கப்படும். உங்களை துரத்தி வந்த மக்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்கள் வேண்டுதல் என்னவோ அது இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எதை